ஆமாம், கஞ்சா வைக்கிறாங்க. ஆனால் அது பண்ணக்கூடாது தான். அவங்க கிராமத்துக்காக கஞ்சா கடத்தி அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். தப்பு தான் சார். ஆனால் ஊருக்கு ஒருத்தருக்காக யோசிக்கல, ஊருக்காக யோசிச்சிருக்காங்கல்ல. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அவங்க கிராமத்துக்காக கஞ்சா கடத்தி அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். தப்பு தான் சார். ஆனால் ஊருக்கு ஒருத்தருக்காக யோசிக்கல, ஊருக்காக யோசிச்சிருக்காங்கல்ல. அவங்க டேம் அவங்க பிடிங்கிட்டாங்க சார். அந்த ஒரு ஆதகத்தில் தான் அப்படி பண்ணாங்க சார். சூப்பராக இருந்துச்சு சார். சரத்குமார் சாருக்கு உள்ள மாமா மச்சான் கேரக்டர் செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க சார். செம்மையாக இருந்தது. அவங்களுக்கு வேலை நல்லா பண்ணியிருக்காங்க சார். காமெடியெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆமாங்க சார், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாங்க சார், கேப்டரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா இருந்துச்சு சார். படம் வேறு லெவல்ண்ணா. படம் மாஸ்ண்ணா. சண்முக பாண்டியன் என்ட்ரிலாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அவங்க எதுவும் கருத்தாக சொல்ல வரலண்ணா. மக்களுக்கு நம்ம எப்படி ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுங்கிறத தான் விலாவாரியாக சொல்லுவோம். அவங்க அதை எப்படி செய்கிறங்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுபோல் கருத்துக்கு மக்களுக்கு எதுவும் அவங்க கருத்தாலாம் அவங்க எதுவும் சொல்ல வரலண்ணா. காமெடி கம்மியாக தான் இருந்துச்சு. டெரர் சீன் தான் நல்லா அழகாக இருந்துச்சு எல்லாமே. அது ஓரளவுக்கு காமெடியாக இருந்துச்சுன்னா மற்றபடி காமெடியே இல்லை. அதில் ஃபைட் சீன் வேறு லெவல். காம்போ அதோட வேறு லெவல்ண்ணா. செம்மையாக இருந்தது காம்போலாம் எந்த குறையில். ஃபேமிலியாக நாங்கள் வந்து ஃபேமிலியாக தான் பார்த்தோம். ஃபேமிலியாக பார்க்கலாம். நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஃபுல் ஷோவை என்ஜாய் பண்ணி ஜாலியாக தான் பார்த்தோம். ஃபைட் சீன் தான். தேங்க்ஸ்ண்ணா. நல்லா இருங்க. பொன்ராம் இயக்கத்தில் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காரு, கூட சரத்குமார் சார் நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்கு. படத்தில் ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் நல்லா இருங்க. கரகாட சாங்கும் அந்த ஒரு மெலடி சாங்கும் நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். தாராளமாக ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து இந்த படத்தை பார்க்கலாங்க. நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் காம்போ நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஆமாங்க, அவர் ஆரம்ப காலத்தில் சரத்குமார் சாருக்கு வந்து கேப்டன் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு நன்றி கடனாக இன்றைக்கி சண்முக பாண்டியன் தம்பி கூட சேர்ந்து அவர் நடிச்சிருக்காரு. அவருக்கு நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்குங்க. காமெடி நல்லா இருக்குது. படத்தில் காமெடி ரெண்டு பேருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்குது. ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாங்க இந்த படத்தை. சமீப காலத்தில் எந்த படமே ஃபேமிலியோட பார்க்குற மாதிரில இந்த படத்தை ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. அந்த கரகாட்ட பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. குத்தாட்டம் போகிறோம். தேட்டரில் எல்லாம் குத்தாட்டம் போடுறாங்க. நன்றிமா. படம் ஓகே, நல்லா இருக்கு. படத்தில் என்ன தான் அவங்க சரத்குமார் சார் நடித்தது நல்லா சூப்பராக இருக்குது. அம்மா சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கருத்துக்கு ஆமாம், கஞ்சா வைக்கிறாங்க. ஆனால் அது பண்ணக்கூடாது தான். அந்த மக்கள் கருத்துக்குனால அந்த கதை எடுத்திருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. காமெடி நல்லா சூப்பராக இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. படம் ஃபேமிலியே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒன்று ஆமாம். நல்லா தான் இருக்குது. ரெண்டு பேரும் காம்போ நல்லா தான் இருக்குது. ஒன்று ஆமாம். நல்லா தான் இருக்குது. ரெண்டு பேரும் காம்போ நல்லா தான் இருக்கும். சண்முக பாண்டி சார் நல்லா முன்னேறி வருவார். நல்லாயிருக்கும். ஓகே தான். ஃபேமிலி என்ஜாய் பண்ணலாம். சாங்ஸ் நல்லா தான் இருக்குது. அது வேணாம், குத்தாட்டம் வேணாம். ஃபஸ்ட்டு சாங்ஸ்னால் ஓகே, அந்த குத்தாட்டம் மட்டும் ஓகே. ஃபேமிலியே பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது.